ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிராணி இந்த தடவை கன்ஃபார்மாக முடிக்க போகிறோம். ஏன்னா போன தடவை கிராணியில் தோற்று போய்ட்டேன். இந்த தடவை கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம்னு வந்துட்டேன். அந்த வீடியோக்கும் 1000 வியூஸ் போயிடுச்சு. அதனால் இந்த கிராணி அது ஜெயிப்புன்னு வந்தாச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். டே 1 இப்போ. ஓகே, என்னடா எந்திரிச்சியா? ஃபஸ்ட்டு கிளவி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா கிளவி 3 லொக்கேஷன்லேருந்து வரும். கிச்சனு கீழேருந்து வரும், அப்படின்னா மேலேருந்து வரும். ஃபஸ்ட்டு கிளவி எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு எதாவது தள்ளி விடணும். இது எடுத்துப்போம். இது எடுத்துகிட்டு அதை எங்கேயா தள்ளி விடலாம். இதை எங்கேயா போட்டுடலாம். ஓகே, அப்படின்னா மேலே போயிட்டு அப்படிலாம் தள்ளி விடாமல் நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது தள்ளி விட்டு இது உள்ளே இந்த வேஸ்ட் அப்போ போட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போயும் போட்டு இப்போ கிளவி அதை உடச்சி விட்றோம். கிளவி இப்போ உடச்சி விட்டுச்சானா, கிளவியோட அறிவு எப்படி இருக்குன்னா, அது உடச்சி விட்ட அந்த மரக்கட்டை கீழே விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டு அது என்னடா இது ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்குது. கிளவி போயிடுச்சு. இப்போ வாங்க போகலாம். கொஞ்சம் கீழே போட்டோம். கீழே போட்டோம். இப்போ தான் போயிருக்கு. அது கொஞ்சம் கீழே அப்படிலாம் திடீர்னு வந்துடும் நம்ம சத்தம் கேட்டு. இப்போ அப்போ போகலாம். இப்போ இது எதுவும் சத்தம் கேட்கான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அது உள்ளே போய் ஏதாவது ட்ராயரில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கிளவி போயிடுச்சா? போயிருக்கோம் தான் நினைக்கிறேன். அந்த இதுவில் கேஸ் ஒன்றுருக்கு. போயிடுச்சு. கிளவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளவி வராது. நம்ம தான் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ரூமில் என்ன இருக்குது. இந்த மரக்கட்டை போட்டாலும் கிளவி சத்தம் கேட்டு வந்துடும் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பொறுமையாக எதையும் அசைக்காமல் போவோம். அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு கிளவி வந்துடும்போது ஷார்ட் கன் பாட்டு தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு பாட்டு வச்சு என்ன பண்ணுறது. ஓகே, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. அப்படியே இன்சைடே கீழே போயிடலாமா, இல்லை எந்த சைடு கீழே போகலாம்? பேசாமல் இதை போட்டு போகலாமா? இருங்க, இதை போட்டு அப்படியே போகலாம். உன்னோட உடையில இது என்ன பண்ணுறது? உடச்சி விட்டேன். இப்போ கிளவி வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் கிளவி மேலே பார்க்கல. நம்ம பேசாமல் அப்படியே போயிடலாமா? என்ன பண்ண? ஐயோ 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 போச்சுடா. அவ்வளோ செத்தேன். யாருமே தெரிஞ்சுமா பண்ணல. கிளவி மண்டை மேலே நின்று பாருங்கள். ஐயோ, நானாக அது வேணான்ட்டே குதிக்கல. அப்படினாலும் கீழே கிளவி மண்டை மேலே குச்சதுனால தான் உயிர் பொழச்சு. இப்போ டே 2. கிளவி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. கிளவி இங்கே இருக்க. வருது கிளவி வருது. போகலாம். இது இல்லை. இப்போ பார்க்க நேரம் இல்லை. ஓகே, வாங்க போகலாம். இதுவும் என்னடா இருக்குது? ஓ மை காட், ஃப்ரெஞ்சு எனக்கு தேவைப்படும். ஃப்ரெஞ்சு. ஓகே, இதெல்லாம் விட்டு நம்ம ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு போவோம். நான் கிளவி வேறு வந்துட்டுருக்கோம். ஓகே, வாங்க டக்குன்னு போகலாம். இது வேறு சத்தம் போடுதே. கிளவி வேறு வரும். நம்ம போயிட்டு டக்குன்னு ஃப்ரெஞ்சு எடுத்து அப்படின்னா பேசாமல் ஃப்ரெஞ்சு வச்சு வச்சிடலாமா கிளவியை? கார் பேட்ரி வேறு இருக்குது. பேசாமல் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கிளவி வச்சிடலாம். ஏன்னா இதையும் போட முடியாது. இது உள்ள என்னடா இருக்குது? இது உள்ள வெப்பனுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எதுவுமே இல்லை. இதுக்கு இது போட்டால் தான் பண்ண முடியும். இன்ஜின் பார்ட் போடணும். இப்போ என்ன பண்ணலாம்? பேசாமல் கிளவி அந்த ரென்ச்சு அந்த இது உள்ள போட்டேன். இப்போ கிளவி சத்தம் கேட்டு வரும். கிளவி வந்துச்சு. இப்போ இது மூடி விட்ரும். மூடு. ஓகே, மூடியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸில் போவோம். கிளவியே பை நான் போயிட்டு வரேண்ணா. சரியா, நீ அங்கேயே கடந்து சாவு. இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு கார் பேட்டரி எடுத்து போட்டுருவோம். வாங்க போகலாம். கார் பேட்ரி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பார்ப்போம். என்ன போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த கீழே இருக்க ரூம்லாம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க இந்த சைட்லேயே போய்டும். ஓகே, போகலாம். இதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை. இங்கே போகலாம். எங்கன்னா இதுவா கடைசியாக எடுத்துப்போம். இங்கே எதுவுமே கிடைக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. வாங்க இங்கே போவோம். இதை எடுத்துப்போம். ஏன்னா வேறு எதுவுமே இல்லை. அதனால் இது தான் எடுக்கணும். இதில் என்னடா இருக்குது? அதில் எதுவுமே இல்லை. இதில் இது இருக்குது. இது அப்புறமா எடுத்துப்போம். இது விஞ்ச் ஹேண்டிலு. இது வேறு திறக்கணும். எப்படி இதை ஃபஸ்ட்டு கீழே போட்டுப்போம். அதுக்கப்புறம் திறக்கலாம். டெடி இது தேவையில்ல. டெடி மட்டும் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக விஞ்ச் ஹேண்டில் இருக்குது. அப்புறமா எடுத்துப்போம். இன்னும் கிளவி ஸ்பான் ஆகலை. கொஞ்சம் டைம் ஆகும் இன்னும் கிளவி ஸ்பான் ஆக. இது தள்ளி விட்டு நம்பர் 2 பார்த்தாச்சு. இப்போ இது உள்ள என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. இந்த கபோர்டும் திறக்கணும். இதுவும் திறக்கவே இல்லை. ஐயோ எப்பா, டேய் விடுங்கடா. ஏம்மா, இது உள்ள என்ன இருக்குது? இது உள்ளே அதுவும் இல்லை. என்னடா ஒன்றுத்துலேயும் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா கிராணி. சரி, இப்படியே போயிடலாம். ஆனால் கொஞ்சம் இப்படி போனால் லேட்டு தான் ஆகும். பரவாயில்ல. இப்போ இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது நல்ல பொருளாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன இருக்குது? பெப்பர் ஸ்ப்ரே மட்டும். அட்லீஸ்ட் தேவையில்லாத பொருள் கொடுத்தா கூட சந்தோஷமாக இருக்கலாம். எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பாருங்கள். பெப்பர் ஸ்ப்ரேவும் யூஸ் இல்லை. கிளவி காதை வச்சு தெரிஞ்சு அடிச்சிடும். அதுவும் பெப்பர் ஸ்ப்ரே டெம்பரவரி தானே.
தெரிஞ்சு நல்ல ட்ராப்னால் அது ஃப்ரீஸு ட்ராப் தான். ஓகே, இதை எடுத்துப்போம். இதை போய் இப்போ போட்டு வந்துடும். இப்போ இதை எடுத்தாச்சு, இன்ஜின் பாட் கிடச்சிது. கிளவி வேறு வர டைம் ஆயிடுச்சு. வாங்க போவோம் அப்படியே. ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் இதாக இருக்கும் அந்த நோட்டு. அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்குது? ஸ்பெஷல் கீயா இப்போதைக்கு தேவையில்ல. ஏன்னா ஸ்பைடர் அதை மூடி வைக்கணும்ல. மீட்டு அப்படின்னா இது கிடைக்கணும், கன்று. ரெண்டுத்தில் ஐயோ, இதை வேறு தள்ளி விட்டேன். கிளவி வேறு இப்போ ஸ்பானாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கிளவி இங்கே தான் வரும். அதனால் இப்போ நம்ம கிளவிக்காக இந்த ரூமை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் இப்போ போட்டுறேன். நான் கிளவி வரப்போகுது. கிளவி ஸ்பான் ஆயிடுச்சு. இப்போ கிளவி வரும். கிளவியே பூட்டியாச்சு. இப்போ கிளவி கத்த மோகையாதான். இப்போ நம்ம போயிட்டு வேறு ஏதாவது வேலை பண்ணலாம். இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது? சேதா பொருள் தேடுவோம். இங்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. கிளவி வேறு ட்ராப் போட்டிருக்கு. இங்கே பார்த்துருவோம் என்ன இருக்குது. எதுவுமே இல்லை. ஸ்பார்க் பிளக் இதுவும் நம்மளுக்கு தேவை தான். தெரிஞ்சு அடுத்து புக்கு வேறு போடணும். ஏன்னா கன்ஃபார்ம் ஷுவரில் ஏதாவது ஒரு பொருளாவது இருக்கணும்ல. சரி, இப்போ இதை போட்டு விட்ருவோம். ஓகே, இங்கே இந்த பொட்டி இப்போ ஃப்ரெஞ்சை வேறு இது பண்ணணும். ஃப்ரெஞ்சை பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கேஸோலின் அதுவும் ஆல்ரெடி நான் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டேன். பேட்லாக்கி கார்கி இந்த 2 பொருள் கச்சாலே போதும். அது மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ இதையும் போட்டு விட்ருவோம். ஓகே, போடு. நிறைய தடவை பண்ணுவோம். மறந்தே போய்ட்டு நிறைய தடவை பண்ணோம். மொத்தமாக 6 தடவை பண்ணோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச அவள் தான் இனிமேல் கேஸோலின்னு பேட்லாக்கி அதுக்கப்புறம் கார்கி இது மட்டும் கச்சா மட்டுமே போதும். கிளவி வேறு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேடணும் எல்லா பொருளையும். ஓகே, வாங்க போகலாம். பேசாமல் இருங்க, கிச்சனில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு புக்கு போட்டுடலாம். பேசாமல் கிளவி வேறு வரப்போகுது. அதனால் புக்கை போட்டுரும். கிளவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அங்கே போகலாம். புக்கு இங்கே ஃபஸ்ட்டு லிவர் எடுத்து விட்றான். ஓகே, எடுத்தாச்சு. எப்பா, இந்த கிளவி எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக. இது கிராணியோட பொண்ணு தான். ஆனால் எதுக்கு இப்படி அச்சு போட்டு வச்சுருக்குன்னு எனக்கு புரியல. சரி, இங்கே இந்த ரூமில் எதுவும் பண்ண தேவையில்லை. நானே சும்மா வந்துட்டேன். பாத்ரூம் பார்ப்பலாமா? இல்லை வேணாம். பாத்ரூமில் இருக்க அந்தளவு ரொம்ப கம்மி வாய்ப்பு தான் பாத்ரூம். என்ன பண்ணலாம்? வேறு எங்கடான் தான் இருக்கும். நான் கிளவி வர்றதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணுறேன். கிளவி ஸ்பானாக இருக்கும் நேரத்துக்கு. தெரிஞ்சு கீழேருந்து வரணும் தான் நினைக்கிறேன். கிளவி இதாக வந்துச்சு. கிளவி எவ்வளோ நேரம் வந்தீங்கன்னா நீ இல்லாத சைடு போகல. சரி, அதை தள்ளி விடுவோம். கிளவி பெரியா கிளவி ஆளே காணும். எந்த இடத்துலேருந்து வரப்போகுதுன்னே தெரில. இந்த சைடோ அந்த சைடோ கீழேருந்து வருது கைஸ். நினச்ச மாதிரி கீழேருந்து தான் வருது. இது உள்ளெல்லாம் எடுத்தாச்சா? ஓகே. அப்போ எதுக்கு நான் இந்த சைடு வந்தேன்? இது வரைக்கும் இது போட்டுச்சா? சரி, இதை எடுத்துப்போம். கிளவி எங்கே வருது? கிளவி அந்த சைடு போயிடுச்சு. வாங்க அப்படியே நைஸாக போயிடலாம். இப்போ பாத்ரூமில் எதாவது இருக்காடா? இல்லை, பாத்ரூமில் இல்லை. ஓகே, ஐயோ, கீழே வர தெரியாமல் போட்டேன். சரி, கிச்சனில் தேடி பார்ப்போம். கிளவி வரதுக்குள்ளே இருக்கா? இது உள்ள என்ன இருக்குது? இல்லை, இது உள்ள தேவைப்பட்ட பொருள் எதுவுமே இல்லையே. இது உள்ளேயும் இல்லை. இது உள்ள தர்பூசணி தேவைப்படும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணிக்கிறேன். தர்பூசணிலேருந்து ஒன்று பேட்லாக்கி அவெல்லாம் பேட்லாக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தர்பூசணி உள்ளேருந்து. ஓகே, போகலாம். இப்போ இதை வெட்டிடலாம். மாஸ்டர் கீ கொடுத்து ஏமாத்திடாதீங்க. ஓகே, நம்ம நினச்ச மாதிரியே மாஸ்டர் கீ கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. இப்போ கிளவி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. கிளவி தெரிஞ்சு வெளில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிளவி வெளில தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்னடா இருக்குது? இங்கே எதுவுமே இல்லையா? புக்கும் வச்சாச்சு. இங்கே என்ன இருக்குது? இதுக்கப்புறம் எந்த இடத்துல பொருள் இருக்குன்னே தெரிலையே. சரி, இங்கேயும் ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. சரி, கிளவி வேணுங்கிறது நம்ம மேலே சைடாக போய்டும். பேசாமல் இதை அன்லாக் பண்ணி விட்லாமா? வேணாம். என்ன இது உள்ள என்னடா இருக்குது? எதுவுமே இல்லையா? இங்கேயும் எதுவும் இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா எதுவுமே இல்லையே. தெரிஞ்ச ஒரு வேளை ஸ்பைடர் இருக்க இடத்துல தான் போனோம் போல இருக்கே. பாத்ரூமில் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம் இல்லை. ஏன்னா அப்போ நான் கார்கி அப்போயே ஒழுங்காக செக் பண்ணியிருக்கணும். ஐயோ, கிளவி அப்போயே ஒழுங்காக செக் பண்ணியிருக்கணும். நான் தான் தெரியாமல் தப்பாக செக் பண்ணிட்டேன். சரி, கிளவி வரட்டும். ஓகே, நம்ம அப்படியே கீழே குச்சிட்டு போயிட்டு கீயை போட்டு வந்துடும். உள்ளே ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உள்ளே ஏதாவது நல்லதாக கிடைக்கணும். உள்ளே என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏதாவது கன்று வெப்பன் கீ இருந்தால் வெப்பன் கீ கிடச்சிச்சு. இப்போ இது உள்ளே போய் உட்காந்துக்கலாமா? ஓகே, நான் கிளவி வேறு இப்போ வரோம். அப்படிலாம் வேணாம். கிளவி வந்தோடனே
கிளவி இன்னும் வரல. இப்போ தான் வந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. ஓகே, நம்ம போவோம். இந்த இடத்துல போய்ட்டு இப்போ வெப்பன் எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தால் பேட்லாக் கீ கிடைக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் பேட்லாக் கீ மட்டும், அதுக்கப்புறம் கேஸ் வைன் அதுவும் பார்த்தாச்சு. ஸ்பெஷல் கீ வேறு எங்கே வச்சு, ஐயோ கிளவி வந்துச்சு. ஸ்பெஷல் கீ வேறு எங்கே போட்டேன்னு மறந்துட்டேன். இப்போ வந்து சுட்டு இதை எடுத்துரும். கிளவியை கொள்வது வேஸ்ட்டு தான். கிளவி இங்கே வரியா? ஓகே ஓகே, நீ அங்கேயே நெல், நான் இதை சுட்டுடுறேன். சரி சுடலாம். ஐயோ எப்பா கால் வர மாட்டேச்சு. நான் வர ஷூட் பண்ணுறது பலம் இது கொடுத்துட்டேன். எனக்கு ப்ராக்டிஸ் அந்த இல்லை இது ஷூட் பண்ணி. ஏன்னா அந்தளவு நான் சுட மாட்டேன் இதை வச்சுட்டு. அதனால் ஏதோ ஃப்ளோவில் சுட்டு போட்டேன். இப்போயாவது ஒழுங்காக சுடுவோம். சுட்டாச்சு. ஓகே, ஊசி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சுடலாமா? போடு. ஓகே, குறி வச்சாச்சு. இப்போ சுடலாம். ஓகே, விழுந்துச்சு. இப்போ இதை எடுத்துப்போம். இப்போ இதை போயிட்டு கீழே போயிட்டு இந்த இடத்துல போய் போட்டு வந்துடும். இங்கே எதாவது நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். அது பேட்லாக் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன கிடச்சிச்சு? என்ன இது? சேஃப் கீ. சேஃப் கீயில் பேட்லாக் கீ இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். என்னது இது? இதுவா? தேவையே இல்லையே இது. இது இப்போ என்னடா பண்ணுறது? மேலே போகிறது தான் தேவைன்னா இது ஸ்பெஷல் கீ வச்சு என்ன ஸ்பெஷல் கீ எங்கே இருக்குன்னு வேறு மறந்தே போயிட்டேன். இப்போ ஒரே வழி வந்து ஸ்பைட்ரு தான். ஷுவரில் வந்தாச்சு. இப்போ அந்த ஏஞ்சலினா வேறு நம்ம தாக்கு பிடிக்கணும். எப்போ போயிட்டியா? இப்போ நானும் வரேன் பாரு. எங்கே இது காணோம். ஓகே, நம்ம போவோம் டக்குன்னு. அதை கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். போ டக்குன்னு போ. வந்தாச்சு எப்படியோ. ஓகே, இந்த இடத்துலையாவது தான் நல்லதாக கொடுத்துருங்க. எப்பா டேய், இங்கேயாவது கொடுங்கடா ஏதாவது. என்ன இருக்குது? இதுவா? ஐயா, இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? சரி எடுத்துப்போம். ஏன்னா இப்போ இதுவும் ஸ்க்ரூ ட்ரைவரும் தேவையில்லை. பேசாமல் லிஃப்ட்டில் போய் பார்ப்போம். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க லிஃப்ட்டுக்கு போவோம். இந்த கிளவி வந்துட போகுது. ஐயோ, வருது. மூடுறா. மேலே போ டக்குன்னு மேலே போ. அது எப்படியோ வச்சுட்டு வரப்போதில்ல. அப்பயே பார்த்துருவோம். நம்பர் வந்து 2. இப்போ என்னால் அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறா. என்னடாச்சு? லேக் ஆகுது லைட்டாக. இது நம்ம தேவையே இல்லையா? அது தேவையான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒயர் கட் பண்ணி விடணும்ல, அதுக்கு தேவை. சரி எடுத்துப்போம். அப்படியே போய் போட்டு வந்துடுவோம். ஓகே, கீழே போ. என்னடா அது மறுபடியும் லேக் ஆகுது? ஓகே, இதை வச்சுப்போம் கையில். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு வந்துடலாம். அந்த கிளைய வேறு போயிருக்கோம் தான் நினைக்கிறேன். போயிடுச்சு. ஓகே, ஆமாம்மா இப்போ தான் ஞாபகம் வருது. இல்லை நம்மகிட்ட ஆல்ரெடி பச்சை கலரில் ஒன்று இது ஒயர் கட்டர் அது பேர் என்ன, இந்த கட்டர் கிடச்சிது. அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ கிளவி வேறு வருது அந்த ஏஞ்சலினா. இதை வேறு சமாளிச்சுட்டு இப்போ இந்த ஓட்டோவில் போனோம். கொஞ்சம் ஓகே போயாச்சு. இப்போ கிளவி இங்கே இருக்க கிராணியை வேறு சமாளிக்கணும். ஓகே, இப்போ இந்த தள்ளி விட்டால் கிளவி வேறு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? பேசாமல் கிளவி போட்டு தள்ளிடலாமா? சரி, அது வரட்டும். கிளவி வர மாதிரி தெரியல. அதனால் நானே வந்து இங்கே போட்டேன். இப்போ இருக்க நம்ம ஒரு நாள் கூட சாவலை. எனக்கே பெருமையாக இருக்குது. ஓகே, போவோமா? கிளவி எங்கே இருக்குது? சரி, கிளவி இருக்கிறது விடுங்க. இதை இதை போய் மேலே வந்து கட் பண்ணி விடணும். ஆனால் பிரச்சனையே நம்ம ஸ்பெஷல் கீ எங்கே வச்சேன்னு நான் மறந்தே போயிட்டேன். அதனால் ஸ்பெஷல் கீ வேறு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து மேலே போய் அந்த டோரை திறக்க முடியும். இது நான் வேறு ஏதோ உளறேன் பாருங்கள். இதை இப்போ எடுத்துரும். ஆனாலும் ஸ்பைடர்கிட்ட தான் கொஞ்சம் ஸ்பெஷல் கீ வச்சு ஸ்பைடர் கீ எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்கும். ஓகே, திறந்து விட்டுடலாம். ஓகே, இந்த தடவை நான் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு தடவை கூட சாவலைல்ல. ஓகே, பெட்ரோலாம் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இனிமேலே பேட்லாக் கீ மட்டும் தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்ல. ஓகே, வாங்க அப்படியே நம்ம மேலே போகணும் டக்குன்னு. ஐயோ கிளவி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் செத்துருப்பேன் இன்றைக்கி. சரி, அப்படியே போய் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? கிளவி போட்டு தள்ளிடலாமா? அப்படின்னா போயிட்டு தெரிஞ்ச கிளவி தான் போட்டு தள்ளணும். அப்படின்னா மேலே போய் இந்த துப்பாக்கியை போட்டுருவோம். ஏன்னா ஸ்பைடர் இது பண்ணணும்ல, அதுக்கு தேவைப்படும். அதனால் மேலே போட்டுருவோம். இப்போ கிளவி வேறு வரும். அதனால் நான் இந்த வழியாக போகலான்ட்ருக்கேன். ஆனால் இப்போ கிளவி சத்தம் கிட்ட வந்துச்சுன்னா என்னடா இது?
இந்த கம்பி இருக்கும்போது ஐயோ போச்சு போச்சு செத்தேன். ஆஹா, இந்த ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, இந்த கம்பி இருக்கும்போது விழுந்தா நம்ம இந்த மாதிரி உள்ற அனிமேஷன் நடக்காது. இப்போ என்னென்னா இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் சொல்ல ஒன்று மறந்துட்டேன். அது என்னென்னா, நான் நடுவில் ஒரு தடவை செத்து போயிட்டேன். அந்த பாட்டை நான் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா டே 3. அப்படி அந்த கம்பியில் இருக்கும் போது விழுந்தா அந்த உள்ற அனிமேஷன் வராது. ஆனால் சத்தம் மட்டும் தான் கேட்கும். டக்குன்னு எஞ்சி ஓடிடலாம். ஐயோ நான் தோற்றுட்டவங்கள தான். நான் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. நான் வேறு ஏதோ கண்ணு தெரியாமல் போயிட்டுருக்கேன் பாருங்க. மேலே போகும்போது மேலே பார்க்காம கீழே பார்த்துட்ருக்கேன். நான் தான் இனிமேல் கொஞ்சம் கவனமாக ஆடணும் போல இருக்குது. சரி, இன்னும் இப்போ வந்து டே 4. இது இன்னும் 2 நாள் செத்தனா அவ்வளோதான், கத்தம் மோகியா தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்பைடர்கிட்ட இதோட வேலை இல்லை. இந்த இதில் எனக்கு தெரிஞ்சு மீட் இருக்கும். அது வந்து இந்த மரக்கட்டை இருக்க இடத்துல இதை தள்ளி விட்டோன்னா அப்போ கிளவி வர சத்தம் கேட்டு ஓடி வரும். இங்கே எங்கடா கிளவி வந்துட்டியா நீ? இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவுமே இல்லையா? இங்கேயும் எதுவும் இல்லைல்ல. இங்கேயும் எதுவும் இல்லை. நான் ஸ்பெஷல் கீ இது மட்டும் கண்டுபிடிச்சினா நல்லாயிருக்கும். அந்த ஸ்பெஷல் கீ இது மட்டும் கண்டுபிடிக்கணும். அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. இன்னும் நான் ஸ்பெஷல் கீ எங்கேன்னு கண்டுபிடிக்கல. அதனால தான் இந்த காகவியில் எடுக்க வந்துட்டேன். இதை எடுத்துட்டாது அந்த ப்ளே ஹவுஸ் உள்ளே போயிட்டு இது பண்ணலாம். ஆனால் அதுக்கு ப்ளே ஹவுஸ் கீ வேணும். அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. வேறு வழியில் இப்போ ஸ்பெஷல் கீ எடுக்கிறது தான் ஒரே வழி. தெரிஞ்சு புல்லது ஷார்ட் கன் வச்சு சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஷார்ட் கன் பாட்டு எல்லாமே கிடச்சிச்சு தான் எனக்கு என்னமோ தோணுது. கிளவி போயிட்டு ஒழுங்காக போய்ட்டு. ஐயோ ட்ராப்பு போச்சு. ஐயோ, என்னடா அது இப்படி மூளையெல்லாம் யூஸ் பண்ணுது இந்த கிளவி. எப்படியோ தெரிஞ்சு ட்ராப்பில் மாட்டினாலே தப்பிச்சிருப்பேன். இந்த கிளவின்னா ட்ராப்பில் நான் மாட்டினேன்னா மாட்ட மாட்டேன். நான் ரிவர்ஸ் வருவேன்னு நினச்சி கரெக்டாக வந்து அடிச்சிருக்கு. கிளவி உனக்கு நல்ல மூளை இருக்குப்பா. இருங்க, ஞாபகம் வந்துச்சு. இப்போ சும்மா வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த இடத்துல தான் நான் ஸ்பெஷல் கீ இருந்துச்சு. பாடா இப்போ மேலே போய் போடும். ஓகே, சுட நான் ரெடி. விளங்குச்சு. நான் சுட்ட 2 புல்லட்டுமே ஃபஸ்ட்டு சுட்ட புல்லட்டு ஐயோ போச்சு. நான் செத்து போயிட்டேன். நான் ஜெயிப்பேன்னு நினச்சேன். கடைசி எப்படி ஆயிடுச்சு? ஒருவேளை ஷார்ட் கன் பாட்டு எல்லாம் கிடச்சிச்சு தான் நினைக்கிறேன். ஷார்ட் கன் தான் கரெக்டாக சுடும். இது ஏன் வைக்கிறது கஷ்டம்தான்ப்பா. கிளவி நம்மளை மறுபடி கொல்ல போகுது. அடுத்த தடவை நான் விடமாட்டேன்டி கிளவி உன்னை. ஐயோ, நான் எதில் எஸ்கேப்பா நான் பார்த்தேன், அதுலேயே என்னை கொன்னுடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.